திரும்ப நான் தான் முடியணுமா? எடுக்க போறேன் பச்சையம்மா வாழை மரத்தாய் பந்தல் அமைத்தாய் மன்னார் சாமி உடலையாக அமர்ந்தவரே பச்சையம்மா ஒளியானே நாயகியே பிரம்மாண்ட பச்சையம்மா 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 வளையலிட்டு பச்சையம்மா வாழைப்பந்தல் எல்லையிலே அவதரித்தால் எங்களும் பச்சையம்மா பச்சையம்மா
மாயவனின் தங்கை நீயே மௌலகே காத்தவளே மாயவனின் தங்கை நீயே அகிலத்தையே ஆழ்ந்தவளே இடம்பாகம் பெற தவம் செய்தான் உன்னருளை நான் அறிந்தோம் அம்மா பச்சையம்மா பச்சையம்மா உனக்கு வளையலிட்டோம் பச்சையம்மா செத்துட்டானா ஏய் ஜெயந்தி வீட்டுக்கார அவுட்டா யாரா உயிர் இருந்து வந்தோம் 90% போச்சு 10% இப்ப செத்துருவான் வீட்டுக்கார எப்படி சௌரியம் ஏய் ஏய் போறதே கொண்டு வர கடைசியாக கலச மோடி அம்மா இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு காலி வயசா இருப்பது உட்காருங்க. இந்த இறுதி மூடியாக டைம்ல 5 தானே ஆச்சு அது முடியாது. அவன் பெற்ற வரத்தியம் அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வீக கலசத்திலே அவனுடைய உயிரையே பதியம் செய்கின்றார். இறுதி மொழியாக இந்த கலச மொழி இருக்கின்றோம். தயவுசெய்து அமைதியார்ந்து கடலுக்கு அடுத்தது காளிவாசம் வரும்போது லாஸ்ட் மோடி எல்லாரும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். அப்படி என் பேச்சு மாரி பஸ் வருது நான் சிப் கம்பெனி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போனீங்க மறுபிறம் மண்ணோலி பாம்பா தான் போறீங்க போயிட்டு இறுதியான மோடி உயிருள்ள கலச மோடி அதில் இவன் உயிர் அடங்கியிருக்கிறது. இதை நான் தொத்து எடுத்தால் இவன் நிச்சய மரணம். ஆமா ஆகட்டும் சுவாமி. பார்த்து விடலாம். உயிருள்ள கலச தன்னை எடுக்க
நீரிலே ஆனந்த வாழ்வை பறிப்போனது வரப்பிரசாதி மரம் பெற்ற வரப்பிரசாதி வரத்தை பெற்றவர் அப்படி இருக்கும் பொழுது அற்ப ஜோயர்கள் நீங்க வந்து மோடி வருகிறா கணவன் செத்துட்டால் வருத்தப்படாத அண்ணன் நாங்கள் இருவர் இருக்கின்றோம் உன்னை திருமணம் செய்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருப்போம் ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் இருவரும் அழியதான் போகிறீர்கள். யாருக்கு அறிவியா இந்த கண்டன் உன்னை ஒரு கை பார்த்துட்டா இங்க வரோம் அப்படி கொடுது கணவனை இருந்த வெண்ணைக்கு கழுத்திலே மங்கள் பறிக்கலாமா நெத்திலே திலன் பறிக்கலாமா உங்களிலே மலர் வைக்கலாமா இருக்கக்கூடாது என்னுடைய கணவர் கண்டிய இந்த உலக
உலகில் நான் அனாதையாக அமங்கலியாக வாழ வேண்டும் இறைவா. எனக்கு போல் இந்த உலகில் யாருக்கும் வரக்கூடாது இறைவா. முன்னாட வாழ்வி கண்ணாகி போமா உயரம் இதுதான்.
தம்பி நமக்கு நிறைய எதிரிக்கிறாங்களே கோச்சிட்டு வராங்களாப்பா எல்லாரும் ஒரு கை பாத்திரம் இது எல்லா குடும்பத்தையும் கணக்கெடு மொத்த குடும்பத்திலையும் குடும்ப பிரச்சனை கூடி வச்சிருக்காங்க ராஜாத்தி அப்படி ஓடு போட்ட மாட்டேங்க எங்க இல்ல வர இப்ப நாங்க பழைய அவுத்துக்கு போறோம் துட்டோடா யார் தெரியுமா இந்த உதயகிரி அத்துமதி கோட்டையினுடைய அமைச்சர் போட்டு அப்படிகள் சாப்பாடு சாப்பிடுறேன் நீங்க செய்வது முறையா ஐயா வீதி வீதியா யாசம் பேர புரியவோ ஒரு அற்புத வயசு வச்சுக்கிறார் போது வாச்சி கனவை எங்கடி போய் தேடி கட்டிட்டு அண்ணா வாட்சி அர்த்தமா அழகா இருப்பானா நம்ம வேற நான் உள்ள போடுங்கிறா அது வழியா கூட சரிப்பா இதுல மறைச்சிட்டு கார்த்திக்கு பாரு கால் இருக்குதா கார்த்திக்கு பாரு கால் இருக்குதா தூக்கி பாப்போம் நாங்க செய்யறதுக்கு சாமி இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் எப்படி தாடி இருக்கிறீர்களோ தெரியவில்லையே யாரும் வர மாட்டாங்க சாமி தெய்வம் நான் தான் ஆசிரியர் பேசுகிறேன். அந்த கண்டனானவன் அவன் உயிரையே கலச மோடியாக வைத்திருக்கிறான். இன்னும் 3.25 நாளைக்குள் அந்த மோடி எடுக்காவிடு உனது சிரமாந்த 1000 சொற்களாக போக வேண்டும் என்று மந்திரத்தை ஜபித்து வைத்திருக்கிறார். கவலை வேண்டாம், உனது கணவனானவன் இறக்கவில்லை. அந்த கண்டனா மந்திரத்தில் மூலமாக சற்று நேரம் மூர்ச்சியாகி இருக்கிறார். நீதான் கலசமோடி எடுக்க வேண்டும். அந்த கண்டனான உயிரை பிரிக்க வேண்டுமா உன்னால் மட்டுமே முடியும். அது மட்டும் கிடையாது, உனது தங்கையாக திகழக்கூடிய வள்ளியான குர்த்தியாக வந்தாலே இப்பொழுது பாதாள சிறையில் அகோர காலியாக உருமாறி கொண்டிருக்கிறாள். உன்னால் மட்டுமே மனதை உருளைப்படுத்தி அந்த முக்கள் படைத்த சிவனுடைய நெற்றியில் பிறந்த ஜோதியை உனது கணவராக மனதில் கொள். அந்த கண்டனான உயிரை ஏற்க வேண்டும் என்றால் அந்த கலசமோடி எடுத்துவிடு. போ போ போ. என்னுடைய கணவர் எடுக்காத மோடியினை என் கரத்தால் நான் எடுக்கிறேன் ஐயா, நான் எடுக்கிறேன். சொல்லு, என்னுடைய கணவர் எடுக்காத இந்த மோடியை என் கரத்தால் நான் எடுக்கிறேன் ஐயா. அப்ப கூட மாறி உனக்கு அறிவில்லை. இந்த கண்டன் கார் கூட வைக்க அற்புதமான வெளியிலே இந்த இறுதி மொழியாக
இந்த கலச மோடி, ஏன்னா அந்த கண்ணன் பெற்ற வரம் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய உயிரே தெய்வீக கலசத்திலே பதிவு செய்கின்றார். அப்படி முருகப்பெருமானால எடுக்க முடியாத மோடி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு தெய்வனி அம்மா தான் எடுக்கிறாங்க. என்னது, ஏன்னா சூரபத்மன், சிங்கமகன், தாரகாசூரன் என்று சொல்லக்கூடிய கொடி அறுக்கிறதா சூர சம்மாரம் செய்த முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானாலே எடுக்க முடியாததை எப்படி ஒரு தெய்வனி அம்மா எடுக்கிறாங்க, ஒரு பெண்ணா பிறந்தவங்க எடுக்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த நேரத்தை தன்னுடைய கணவன் இறந்து விட்டானே என்ற அதிர்ச்சியில வந்து மாதவிடாய் போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஈனெடுத்த தாயாக இருந்தாலும், உடன் பிறந்த அக்கா தங்கியாக இருந்தாலும், தொட்டி தாலி கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெண்ணுக்குரியது மாதவிடாய். மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள் என்பது பெண்ணுக்குரிய நாள். ஏன்னா அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்க்குள்ளலாம் ஒரு கோவிலுக்கு போக மாட்டாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பூஜாரி கூட போக மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டா சாமி கண்ணை குத்துறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்துல அந்த கோவில் உள்ள போனாங்கன்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய சக்திகளே குறைஞ்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கு போனோம்னா பூஜாரியில் இருக்கக்கூடிய சாமியினுடைய சக்திகள் குறைஞ்சிடும். ஆகினாலதான் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இந்த மாதவிடாய் காலத்துல ஒரு கோவில் உள்ளவோ அதுக்கடுத்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அப்போ ஒதுக்கி வச்சாங்க. அந்த மாதவிடாய் என்ற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெய்வனி அம்மா தன்னுடைய கணவனை இறந்து விட்டாங்க என்ற அதிர்ச்சியில மாதவிடாய் காணிறாங்க. அந்த மாதவிடாய் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கண்டன் பதித்த மந்திரம், அந்த ஏழரை குடு மந்திர ஜாலங்கள், இந்திர ஜாலங்கள், குடும்பிட்டு குடும்ப சக்தி, மோடி வைக்கக்கூடியது, மோடி எடுக்கக்கூடியது அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா மந்திர சக்தியை பலிக்காம போயிடுதான். இந்த இறுதி மோடியாக இந்த கலசம் முடிவிக்கின்றோம். தயவு செய்து அமைதியார்ந்த கண்டுகளுக்கு கேட்டுக்கொள்ளும் வாய்ப்பு வேண்டும். அனைவரும் நீங்கள் எனக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த மோடியினை சீக்கிரமாக எடுத்து இவர்கள் இருவரும் சாக வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா,
கொஞ்சம் இவ்வளவு நேரம் இருந்தீங்க. அற்புதமான ஊரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்கிற அற்புதமான ஊரு. 18ஆம் போர் துரியோதன படுகளை பார்த்தானே போவீங்க எல்லாம். இருங்க பார்த்துட்டு போங்க. துரியோதன படுகளை பார்த்துட்டு எப்படி பெருந்துருவா தொடப்பத்திய மொத்தம் எடுத்து போவாங்களோ அதை போல பார்த்துட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போங்க. இருங்க ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சு போடும். நீ போய் இது உங்களுக்கு தேவையா? உனக்கு தேவையா? அறுசுவை உணவு செஞ்சு கொடுக்கிற சமையல் அப்படி அதிகாலையில் எழுந்து சாதம் தெளித்து குழம்பு செஞ்சு பெருக்கி குழம்பு சுத்தம் செய்வோம்.
இதுவரை எங்கள் ஆர்மி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் மேல் மலையாள பகவதி என்ற கண்டன் கார்கோடகன் நாடகம் காட்சியோடு முடிந்தது. எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டுமா? இருமா, எல்லாம் பொட்டு வச்சு போங்க, அம்மன் கையால் பொட்டு வச்சுன்னு வீட்டுக்கு போங்க. நல்லது கெட்டது எல்லாம் இங்கோட போகணும். அமைதியாக எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டுமா? கிட்டத்தட்ட ஆர்மி மாணவர்களுக்கு நாடக அமைப்பாளராக திகழக்கூடிய டாக்டர் டி ஆனந்தன் என்று சொல்லக்கூடிய 60க்கும் மேற்பட்ட நாடகங்கள் சிறந்த முடிவு. நீங்கள் விரும்பும் இதிகாச புராணங்கள் தீர்த்தத்தை நாவல் ஒப்பந்தம் செய்ய வேண்டுமானால் அணுக வேண்டிய முகவரி பழைய பேருந்து பின்புறம் இருக்கக்கூடிய ஆரணி மாநகரத்தில் டாக்டர் டி ஆனந்தன் என்ற நாடக ஒப்பந்தம் செய்தால் சிறந்த முறையில் குழந்தைகள் நாடகத்தை நடத்துவோம் என்று பெருந்தன்மையோடு தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அறுசுவை உணவளித்த அன்பு உள்ளவர்களுக்கும் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை அன்பு உள்ளவங்க மனமார்ந்த நன்றி. நீங்க விடைபெறும். நன்றி, வணக்கம்.